தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்று பேப்பர் வியூ என்று வீட்டிலிருந்து சுவிட்சை தட்டிவிட்டால் சினிமா வந்து சேரும் வசதிகள் வந்த போதிலும் இந்த சூழல் அங்கு கிடைக்காது. இந்த சூழலை நாடி வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன், சுரூப் ரெட்டியும் இருக்கிறார்கள், இந்த மால் கட்டினவங்களும் இருக்காங்க. காரணம் எல்லாரும் வீட்டுக்கே சினிமா வரணும்னு வருங்கிற நம்பிக்கை இருந்தால் கூட வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. அது எல்லாரும் வீட்டிலேயே முடங்கி இருக்க போறதில்லை. ஆக the cinema going experience will have to be improved and அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட நான் விஸ்வரூபம் படத்தை வேறு ஒலிப்பதிவின் மூலம் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். To get take it from 5.1, 7.1 to 11.1. We are trying that. விஸ்வரூபத்திற்கு அதற்காகத்தான் இப்பொழுது நான் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கான முயற்சியில் எல்லோருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்த வேண்டியது உங்கள் கடமை. இந்த பக்கம் இப்பவும் நட்புக்காகத்தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஏரியாவுக்கு நான் வந்ததும் நட்புக்காகத்தான். என் நண்பர், காலம் சென்ற என் நண்பர் விஜயன் என்பவருடைய தகப்பனார் இங்கே டாக்டர் கருணாகரன் என்று. அப்போ இந்த ஏரியாலே பெரிய டாக்டர் அவர் ஒருத்தர் தான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவேன் நான். அதுதான் எனக்கு தெரிந்த இடம். இப்போது கூட அந்த வீட்டை தேடிக்கொண்டு வந்தேன் நான். அங்கே பார்க்கும்போது வேறு உலகமாக மாறிவிட்டிருந்தது. நான் பார்த்த இடம் வேறு, இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் இடம் வேறு. அதை நவீனமாக்குவதில் இன்னும் முனைப்புடன் செயல்பட்டிருக்கிறது இந்த ஸ்பெக்ட்ரம் மால். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒருவேளை நாங்கள் இந்த புது தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் சாத்தியக்கூறுகள் இருந்தால் இங்கேயும் அந்த ஒலி இருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். வாருங்கள், அடிக்கடி வாழ்த்துங்கள். வணக்கம். மிஸ்டர் டிவி பாலாஜி பழைய வீனஸ் தியேட்டரோட ஓனர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்ற மூன்றாவது பரிணாம வளர்ச்சிக்கு இந்த இடம் வந்திருக்கும் போது இதுக்கு சிறப்பு அழைப்பாளரா யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது உண்மைத்த கருத்தா கமல்ஹாசன் சாரை தான் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர்கிட்ட போய் கேட்டோம். ரொம்ப ஷார்ட் டைமில் தான் கேட்டோம். அசோக் பண்ணிட்டு இங்கே நம்ம எல்லாரையும் ஹானர் பண்ணியிருக்காங்க. வி ஆர் வெரி மச் ஹாப்பி அலாங் வித் கமல் சார் அவர் இனாகிரேட் பண்ணது. இல்லை, இன்னொரு விஷயம், முதல் காரணம் நான் சொல்லிட்டேன். சார்கிட்ட ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. மைசல், செந்தில் அண்ட் சுரூப் ரெட்டி. அந்த 20 நிமிடங்கள்லையும் இண்டஸ்ட்ரியை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள், ஃபர்ஸ்ட் அப்கிரேடேஷன், சுரூப் சார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாரு. நீங்க நல்லா எக்ஸிபிட் பண்றீங்க, யூ ஆர் குட் பீப்புள், யூ ஆர் டூயிங், யூ ஷுட் எஜுகேட் அதர் எக்ஸிபிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ அப்படின்னு இன்னொரு ரெக்வஸ்ட். அதர் தன் தட் பைரசி, இன்னும் பல விஷயங்கள், பைரசி மற்றும் என்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன், அப்கிரேடேஷன் எப்படிலாம் எஜுகேட் பண்ணலாம், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேஷன், இப்படி அந்த 20 நிமிடங்கள்ல உள்ளபடியே நிறைய டெக்னிக்கல் விஷயங்களோட அந்த 20 நிமிடங்களும் அவர்கிட்ட அந்த சினிமாவை பற்றி என்டையர் கிராஸ் செக்ஷன். கமல் சார் பேசிட்டு இருக்காங்க போது நடிகர் பற்றி பேசினாக்க ஓகே, இட்ஸ் வெரி மச் எக்ஸ்பர்ட் அந்த டாக்டரேட் எல்லாமே சொல்லலாம். டெக்னிக்கல் விஷயம், மற்ற விஷயங்கள், எல்லா விஷயங்களை பற்றியும் என்டையர் கிராஸ் செக்ஷன், சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸ் பற்றியும் அந்த 20 நிமிடங்கள்ல அவருடைய திருத்தமான கருத்துக்களோடு பேசும்போது அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோன்றிட்டு இருந்தது. நாங்க நினைச்சது ஒரு காரணம், நீங்க தான் அதுக்கே காரணம். ஒரு பாடல் வரிகள் தான் எனக்கு வேணும். என்ன ஆசை நானா சொன்னேன், என்ன ஆசை நீயே சொன்னாங்க அப்படின்வாங்க. அங்க போய் நான் ஆசைப்பட்டோம். அங்க போய் அவர்கிட்ட பேசும்போது அவர் பேச பேச
சார் இதுதான் காரணமா நான் உங்களை வந்து இந்த இனாகிரேஷனை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து பேசிட்டு இருந்தேன். தேங்க்யூ வெரி மச் சார். சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்த நேரங்களில் இந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்போவும் நட்பின் காரணமாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். புதிய தொழில்நுட்பம் இங்கே தென்படுகிறது. இன்னமும் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அமெரிக்கா சென்றிருக்கிறேன். விஸ்வரூபத்தில் புதிய ஒலி தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறேன். ஆரல் சவுண்ட் என்று வெவ்வேறு நிறுவனங்கள் இதை செய்வதற்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பல கம்பெனிகள் முயற்சி செய்து போட்டியாளர்களாக இருக்கிறார்கள். 5.1 7.1 என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த கட்டமாக 11.1 என்ற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கான ஆரம்ப வெள்ளோட்டத்திற்காக நான் இங்கே இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கிறேன். அது நடக்கும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது விஸ்வரூபத்தில் நடக்கும் என்பது வணக்கம்.